ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே விலாக் என்னுடைய ஸ்டைலில் சப்பாத்தி சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு சன்னாவை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 4 விசிலுக்கு வேக வச்சு வைக்கிறணும். வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, புதினா மல்லி, பச்சை மிளகாய் 2, அதில் ஒரு பாதி வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா மையாக அரைச்சிடணும். பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், புதினா மல்லி கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மசாலா போடணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சன்னாவில் ஒரு கை சன்னா கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வேக வச்ச சன்னாவை மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நல்லா கிளறணும். கிளறிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சன்னா பேஸ்ட்டையும் அதோடு மிக்ஸ் பண்ணணும். அந்த ஜாரில் உள்ளதையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அதோடு அலசி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிய விட்டுறணும். அதுக்காட்டி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையணும். கோதுமை மாவு, உப்பு, தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டு நம்ம இங்கே அடுப்பில் வச்சோம்ல சன்னா மசாலா, அது ரெடியாக இருக்கும். சன்னா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நம்ம மேலே புதினா மல்லி, வெங்காயம் போட்டு நல்லா கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான சப்பாத்தி சன்னா மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.